இந்த வீடியோவில் நம்ம இப்போது வள்ளுவர் கோட்டம் 2.0 எப்படி இருக்குன்றதை பற்றியும் அங்கே இருக்க லேசர் ஷோவை பற்றியும் அங்கே இருக்க மியூசிக்கல் ஃபவுண்டன் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். லேசர் ஷோ தரமாக இருக்கும். தமிழோட அருமையும் பெருமையும் அவ்வளோ விழாவிரியாக கூறியிருக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம். இங்கே உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே போனால் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து மியூசிக்கல் ஃபவுண்டனும் இதுக்கப்புறம் வைப்பாங்க. மியூசிக்கல் ஃபவுண்டன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த ஃபுல் டீட்டெயிலே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் நாங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப அந்த ஃபவுண்டன் பிடிக்காம தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் விழாவளியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரியும். எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். இதோட டைமிங் என்ன, எப்படி இங்கே எப்படி எத்தனை மணிக்கு எல்லாமே இருக்குன்றதை ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், வாங்க இந்த வீடியோ போகலாம். வெல்கம் டு ரிட்வீன் இந்தியா. இப்போ நம்ம வந்து வள்ளுவர் கோட்டம் வந்திருக்கோம். நம்ம இப்போ என்னோட திருக்குறளாக எழுதியிருக்காரு வள்ளுவர்ன்ட்டு பார்க்க போகிறோம். இதாங்க வள்ளுவர் கோட்டத்தோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குல்ல. வள்ளுவர் கோட்டம் 2.0 செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உள்ள என்னென்ன இருக்குது, உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போனால் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. 2.0 செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்கா? அது மேலே தான் வள்ளுவர் கோட்டத்துக்கு ஏறி போனோம். நம்ம அங்கே போவோம். அதுக்கு நான் ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா, அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு 3 அதிகாரத்தை வச்சு அங்கே ஒரு ஃபவுண்டைன் ரெடி பண்ணியிருக்காங்க. நைட்டில் இங்கே ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைன் இருக்குங்க. அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அதோட டைமிங் என்ன, எப்படி உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போக முடியுன்ற ஃபுல் டீட்டெயில் தெரியும். அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த லேண்ட்லாம் சூப்பராக இருக்குது. இது மேலே தான் நம்ம ஏறி போகணும். இங்கே ஃப்ரண்ட்லேயே பாருங்களேன், அந்த யாழி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. அந்த பெயிண்டிங்லாம் அருமையாகவே இருக்குது, அழகாக இருக்குது. கிட்ஸை கூப்பிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பாப்பாவை ரொம்பவே என்ஜாய் பண்ணால். இது படிக்கட்டு இருக்குங்க. அந்த படிக்கட்டு ஏறி தான் நம்ம மேலே போகணும். வாங்க மேலே போகலாம். மொத்தம் இதில் 2 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட் ஏறி மேலே போகணும். அதுக்கு நம்ம போவோம். இங்கே இந்த இது வந்து 1976 கட்டியிருக்காங்க. கட்டி இப்போ 2025 ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேட் பண்ணி அருமையாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக போய் பார்த்தோன்னா அந்த புதுசாக எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்க்கலாம். ரொம்ப அழகாக. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. ஐயன் வள்ளுவர் அரங்கம் வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசுங்க. ஏதாவது நிகழ்ச்சி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த அளவு கிடையாது, மூடி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் காட்டுறேன். அழகாக இருக்குது. இங்கேருந்து திருப்பி ஒரு கொஞ்சம் தொலைவு மேலே போனோங்க. மேலே போனால் அங்கே வந்து திருக்குறளோட இதெல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன். அங்கே போனால் திருக்குறளை பற்றி எல்லா ஃபோட்டோஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருப்பாங்க. இது மேலே போனால் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். நம்ம போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குறள் மணிமண்டபம். இங்கே எல்லா குறளோட இதுவும் வச்சுருக்காங்க. எத்தனை குறள் இருக்கோ அத்தனை குறளும் இங்கே வந்து இந்த இதில் போர்டில் வச்சுருப்பாங்க. கிட்ஸை கூப்பிட்டு போனால் அவங்க நம்ம அதை பற்றி சொல்லி கொடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கிட்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பார்த்துக்கணும், இடிச்சிக்காம பக்கத்தில். ஏன்னா சைடில் கம்பியாக மாதிரி நீட்டிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதில் மட்டும் நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஃபோட்டோ பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இங்கே குறள் மணிமண்டபத்தில் குறள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குறளுக்கு உண்டான ஒரு வரைபடத்தையும் வரைஞ்சி அது ஓவியமாகவே வந்து அது எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பாருங்கள், இதான் நான் சொன்னது. குறள் இருக்கா, அந்த குறளுக்கு உண்டான ஓவியத்தை வரைஞ்சி அதுக்கு உண்டான மீனிங் என்னன்றதை அழகாக அதுவே அந்த ஓவியமே விளக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம கூப்பிட்டு போனால், பசங்களை கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு விலைவரையாக அவங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாப்பாவை ரொம்ப என்ஜாய் பண்ணான். பாருங்கள், நம்ம கூப்பிட்டு போனால் குறளும் சொல்லிக் கொடுக்காம அதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். படத்தை எழுதி வச்சுக்காங்க, எல்லாருக்கும் தெரியணும்ட்டு அதெல்லாம் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அட ஸ்கூலில் எங்கேயாச்சும் பசங்களுக்கு திருக்குறள் போட்டி வந்தால் கூட அதை பார்த்து நீங்கள் சொல்லி கொடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே அப்படி தாங்க. எல்லா படத்தையும் வச்சு அதுக்கு உண்டான விளக்கத்தோட எல்லா ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. எத்தனை குறள் இருக்கோ அத்தனை குறளுக்கு உண்டான விளக்கத்தோடு அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் போனாலும் அங்கேருந்து நம்ம அந்த வள்ளுவர் கோட்டத்தை அடிப்பாக்கத்தை பார்க்கலாம். நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. இது நீங்கள் கூட்டு போனீங்கன்னா பொறுமையாக ரிலாக்ஸாக பசங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்கு ஒரு 1/2 hour மணி வரைக்கும் பொறுமையாக பார்க்கலாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராகவே வரைஞ்சிருக்காங்க. அதுக்குண்டான விளக்கமும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்கள் நேரில் கூப்பிட்டு போங்க. உங்கள் கிட்ஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க.
அப்படிப்பட்ட இடம் தான் அது. இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் சொன்னேன் அந்த தேரோட திருவாரூர் தேரோட மாடல் தான் அது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, 2 யானை தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி. இது அந்த மேலேருந்து குரல் இதுலேருந்து நம்ம பார்த்தா தெரியுது. கீழே போய் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவும் காட்டுறேன், மேலே போயும் காட்டுறேன். கூடியா வாங்க. அவ்வளோதாங்க. இப்படியே முன்னாடி போனால் நம்ம வெளில போகிறதுக்கு வழி வந்துடும். அப்படியே நம்ம ஒவ்வொரு குரலையாக பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம வெளில போயிடலாம். இதுதான் லாஸ்ட்டுங்க. இங்கே வள்ளூர் இருக்கார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இதுதான் லாஸ்ட்டு. இதுலேருந்து அப்படியே மேலே போனால் நம்ம அந்த வேயா மாடத்து வழியாக மேலே போயிடலாம். வாங்க மேலே போகலாம். மேலே போனால் தான் நம்ம அந்த வள்ளூர் கோட்டத்தோட தேரியை பார்த்துட்டு ஐயனையும் பார்க்க முடியும். ஸ்டெப்ஸ் இருக்குது, வாங்க ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போவோம். இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே அந்த க்ரீனிஷாக கார்டன்லாம் சூப்பராக தெரியுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்களேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வள்ளூர் கோட்டத்தோட நம்ம துளுவை தான் போக போகிறோம். அது உள்ள நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவ்வளோ பொறுமையாக ரிலாக்ஸாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அந்த பாருங்கள், இங்கே மேலே வந்து காட்ட சொன்னல, அங்கே தான் மியூசிக்கல் ஃபவுண்டைன் நடக்கும். அது டைமிங் வந்து ஈவினிங் 7 மணிக்கு நடக்கும். சரிங்களா, அதை பற்றி டெலிட்டியில் நம்ம பார்ப்போம். வாங்க அப்படியே நம்ம கொஞ்சமாக முன்னாடி போவோம். ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் நடந்து போகிறதெல்லாம் வச்சு 1000 பேருக்கு மேலே உட்காரலாங்க. அதை பாருங்க, திருவள்ளுவர் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க, அருமையாக இருக்கும், சூப்பராக அழகாக இருக்கார்ல. அது மாதிரி இல்லாமல் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பார்க்கிங் சார்ஜஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 0 பட்ஜெட்டில் நம்ம எங்கேயாவது வெளில போனோம்னா அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வீட்டிலேருந்து நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட அலோவ் பண்ணுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போது எப்படி இருந்த வள்ளூர் கோட்டம் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிட்ஸை கூட்டு போய் நம்மளே சாப்பிடலாம். இங்கேருந்து பாருங்கள், ஜூம் பண்ணி தேரை காட்டுறேன். இது திருவாரூர் தேர் அந்த மாடலை அப்படியே வச்சு கருங்கல்லாலையும் சிமெண்ட்டும் வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது உள்ள நம்மலாம் போகலாம். அது உள்ள தான் ஐயன் இருக்காரு, கூப்பிட்டு போகிறவாங்க. தேரோட மாடல் சூப்பராக இருக்குல்ல. இது ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் ஏறி போனால் உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு எல்லாருக்கும் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போனால் திருவள்ளுவர் இருக்கார், திருவள்ளுவரை பார்த்துக்கலாம். இது நைட்டில் சூப்பராக ஜொலிக்குதுங்க. நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாங்க. நைட்டில் பார்க்கறதுக்கு திருவள்ளுவர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கார். வள்ளூர் கோட்டமே நைட்டில் சூப்பராக இருக்குங்க. அது வேறு மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இங்கே வாங்க, இப்போ நான் வெளில கூட்டு அப்படியே தேர் மேலேருந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்கறதுக்கும் வழி கொடுத்துருக்காங்க. மேலே அழகாக டிசைன்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்லங்க, அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து நம்ம பார்த்தா வள்ளூர் கோட்டத்தை சுற்றி உள்ளே எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எதாவது கார் பார்க்கிங்கு, காருக்கு பைக்கெலாம் நிப்பாட்டலாம். ஆனால் அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம வெளில தான் நிப்பாட்ட அலோவ் பண்ணுறாங்க. இதை நிப்பாட்டத்துக்கு அலோவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இதாங்க நான் உங்களுக்கு எல்லா பக்கத்துலேருந்து தேரை காட்டுன்னு சொன்னேன். மேலேருந்து தேரை பார்க்கலாம் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். கேமராவில் கேப்சரே பண்ண முடியலங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே ஷாட்டில். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து நான் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். கீழே போயிட்டு நான் உங்களுக்கு சைடில் பார்த்தா ஃபுல்லாக தெரியும், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது மேலேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பாருங்கள், ஒரே ஃப்ரேமில் மேலேருந்து கீழே இருக்குது, நம்மளுக்கு அலோவ் பண்ண முடியல. இங்கே லிஃப்ட் வசதியாக இருக்குங்க, ஆனால் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், வயசானவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. சின்ன பசங்களாம் வந்துடலாம், வயசானவங்க வரத்துக்கு அதை ஆப்ரேட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்க, இப்போ நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு கீழே காட்டுன்னு சொன்னேன், ஃபுல்லாக பார்க்கலாம். இது வழியாக உள்ளே போனங்க. உள்ளே போனால் தான் வந்து நம்ம வந்து பேக் சைடில் போயிட்டு நம்ம தேரோட முழு வடித்து பார்க்க முடியும். இங்கே ரெஸ்ட் ரூம் வசதி, தனி வசதிலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் என் பந்தல ஒரு அரங்கம் பார்த்தல, அது வழியாக பேக் சைடு போனீங்கன்னா நம்ம அந்த இதுக்கு தேரோட இதுக்கு போயிடலாம். லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ரேட் பண்ண நல்லா இருக்குன்னு சொன்னேன். இங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தேரை சூப்பராக இருக்கா பாருங்கள். இங்கேருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள். 2 யானை இழுத்துட்டு போகிற மாதிரி மொத்தம் 8 சக்கரத்தோட திருவாரூர் தேர் எப்படி இருக்குமோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. யானையும் செம ஹைட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 அடி கிட்ட சொல்கிறாங்க அந்த யானை. அந்த யானை அப்படியே அந்த தேர் இழுத்துட்டு போகிற மாதிரி இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்து தெரியும். ஆனால் அந்த பக்கம் சைடில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். நம்ம முதல்ல பார்த்துருங்க, நம்ம சைடில் போய் ஃபுல் வியூ பார்க்கலாம். அழகாக இருக்குது. கூப்பிட்டு வாங்க பசங்களை, ஒரு வாட்டியில் கூப்பிட்டு போகலாம். பட்ஜெட்டும் செலவு கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து ஃபுல் கட்டுறோங்க. மேலே 6 மணிக்கு அந்த வள்ளூர் கோட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. ஆமாம், அதனால் நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் வாங்க, அப்போ தான் வந்து அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் லைட் ஷோலாம் பார்க்க முடியும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க மியூசிக்கல் ஃபவுண்டைன், முடிச்சோடனே லைட் ஷோ பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், மேலே நீங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்தால் ரிலாக்ஸாக எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பாங்கன்றதுக்கு பாருங்கள். பாப்பா பாட்டு விளையாடுறா. இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, கிட்ஸு பாட்டு விளையாடுவாங்க. இது மத்தியான டைம்லாம் கொஞ்சம் காலியாக தாங்க இருக்கும். ஈவினிங் ஆக ஆக தான் கூட்டம் வரும். ஏன்னா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த மியூசிக்கல் ஃபவுண்டனும் லைட் ஷோவும் தான் இதோட மெயின் ஹைலைட்டு. அதை பார்க்கறதுக்கு கூட்டம் வரும். கூட்டம் வர வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ லைட்லாம் போட்டோன்னே வள்ளூர் கூட்டம் 2.0 வேறு மாதிரி இருக்குங்க பாருங்கள். லைட்டில் சூப்பராக இருக்கா. அந்த ஃபவுண்டைன் நம்ம பார்ப்போம். இப்போ முடிச்சுன்னு இங்கேருந்து பாருங்கள் வள்ளூர் கூட்டம் லைட்டில் எப்படி இருக்குது. இது உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுன்னு கூட தெரியலங்க, ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இங்கேருந்து நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் அங்கே போங்க, அப்போ தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உள்ள வரைக்கும் போகலாம், 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. நான் தான் லாஸ்ட்டு போகிறோம். இன்னும் ஆல்ரெடி வந்து செக்யூரிட்டி வந்து எல்லாரையும் கிளம்புங்கன்னு சொல்லியாச்சு. நான் லைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணேன். இதை பாருங்கள், சொன்ன பற்றியா சூப்பராக இருக்குது. உள்ளே போயிட்டு இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்க ஃபுல்லாக அலோவ் பண்ணுறாங்க. வாங்க நம்மளும் செல்ஃபி எடுத்துக்கலாம். வந்ததுக்கு அழகாக இருக்குல்ல. முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கீழே போயிட்டு கீழே வந்து தேர் லைட்டில் எப்படி ஜொலிக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க கீழே போவோம். இதை பற்றி நான் முதல்ல போனேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கீழே போனால் அந்த லைட்டில் ஜொலிக்கிறத நம்ம பார்க்கலாம். 7 மணிக்கு மேலே இங்கே ஒரு லைட் ஷோ நடக்குங்க. 7:10க்கு 7:10 வரைக்கும் அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன். அதுக்கப்புறம் லைட் ஷோ 7:10க்கு மேலே 7:20க்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா லைட்டில். இங்கேருந்து அந்த லேசர் ஷோ பண்ணுவாங்க 7:20க்கு. மியூசிக்கல் ஃபவுண்டைன் 7லேருந்து முடிஞ்ச பிறகு 10 நிமிஷம், அப்புறம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் 7:20க்கு ஆரம்பிப்பாங்க. அது ஒரு 15 மினிட்ஸ் லைட் ஷோங்க, சூப்பராக இருக்கும். இங்கே தான் அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக என்ட்ரன்ஸில் அந்த வள்ளுவர் கூட்டத்தோட மேலே எடுத்து வச்சுதா. இதுக்கு முன்னாடி மக்கள்லாம் கீழே வந்து அங்கே படிக்கட்டுலாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க உட்கார்றதுக்கு. அவ்வளோதாங்க. அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஒரு 10 நிமிஷம் தான். 7லேருந்து 7:10 வரைக்கும் 10 நிமிஷம் தான் வைப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம அந்த பேக் சைடில் அந்த வள்ளுவர் கோட்டத்தோட அந்த தேர் இருக்குல்ல, அதுக்கு நடந்து போனால் அங்கே லேசர் ஷோ சூப்பராக இருக்குங்க. அங்கே தான் நடக்க போகுது, அங்கே நடந்து போகலாம் வாங்க. இப்போ கரெக்டாக இதுக்கு எதுக்கு தான் நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்கள். நைட்டில் சூப்பராக இருக்குல்ல. இங்கே தான் லேசர் ஷோ நடக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த லேசர் ஷோவும் அவ்வளோ அருமையாக இருக்காங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாம் கீழே உட்காந்துட்டாங்க, இடம் ஃபுல் ஆயிடுச்சு, அவ்வளோ கூட்டமாகிடுச்சு பாருங்கள். மேலே உட்காந்துருக்காங்க. இங்கே தான் அந்த லேசர் ஷோ நடக்க போகுது. லேசர் ஷோ ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள் வாங்க காட்டலாம், சரிங்களா? பாருங்கள். அருமையாக இருக்குதா? காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அவ்வளோதாங்க, ஷோ முடிஞ்சிச்சு. இந்த ஃபுல் ஷோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாகிடும். வேணுன்றவங்க ஸ்கிப் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவில் இந்த லேசர் ஷோ ஃபுல்லாக நான் போடுறேன், அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே இருக்கும், பார்த்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.